இந்த சம் பார்க்கலாம். 8 என்பது பெருக்கல் என பெருக்கல், சி என்பது வகுத்தல், பெர்சன்டேஜ் என்பது ப்ளஸ்ஸு மற்றும் டாலர் சிம்பல் கொடுத்துருக்காங்க. அது வந்து மைனஸாக எடுத்துக்க சொல்கிறாங்க. எனில் அந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதை போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சிம்பிள்ஸ்லாம் மாற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அட்டு வந்து எதா மாற்ற சொன்னாங்க, பெருக்கலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சின்னு வந்துச்சுன்னா நமக்கு டிவிஷனில் போட சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ்னா ப்ளஸ்ஸு, டாலர் சிம்பிளுக்கு மைனஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த கேள்வி அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு 6 பர்சன்டேஜ்னால் நமக்கு என்னது, ப்ளஸ் போடணும். 12 சின்னு என்ன போடணும், டிவிஷன் போடணும். அட்டுன்னு என்ன போடணும், பெருக்கல் போடணும். டாலர் சிம்பிளுக்கு மைனஸ் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே சேமாக வந்திருக்கும் போது நமக்கு ஒரு விதி இருக்குது, போர்ட் மாஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பீனா ப்ராக்கெட்டு, இது வந்து உள்ளார இருக்குது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த மெத்தடில் தான் நம்ம சம் போடணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன போடணுன்னா லைனாக பார்ப்போம். 6 ப்ளஸ்ஸு டிவிஷன் இருக்கா, டிவிஷனை ஃபஸ்ட்டு முடிக்கணும். 3 12 வந்து எத்தனை 3 இருக்குது, 4 3 12. அடுத்து பெருக்கல் 8, அடுத்து -3. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிவிஷனுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்கா, அப்போ 6 + 8 32 -3. மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, அடிஷன் இருக்குது. அப்போ அடிஷன்னா நமக்கு இங்கே இந்த 6ஐயும் 32ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 38 -3. அடிஷன் முடித்த பிறகு தான் சப்ராக்ஷன். அப்போ 38ல் -3 போச்சுன்னா நமக்கு 35. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 35. தேங்க்யூ.